ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு ஏலுக்கு லுக்கு 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 லவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏய் ஏடா போத்து பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல. நிஜமா தாத்தா ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். ஏண்டா நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னது நிஜம்தான், ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. 2 ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. என்னடா பாத்துட்டே நிக்கிற? தலைவர் வரல? இந்த மலை எனக்கு போடக்கூடாத? போட்டா போச்சு. போட்டாடா. தலைவர் தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாரு. ஜெயிலர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும் தலைவர்கிட்ட. என்ன மேட்ரு? நம்ம சங்கர் இருக்கானே, அட்வொகேட் ஜோதிகளை மாட்டிக்கிட்டான். நாளைக்கு கோர்ட்ல அப்ரூவரா கொண்டு போய் நிறுத்த போறாங்க. அவன் வாயை திறந்தான்னு வச்சுக்க, தலைவர் க்ளோஸ். என்னாச்சு? ஏன் பயப்படுற? எங்க தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக இங்க ஆள் அனுப்பிச்சிருப்பாரு. நீங்க கற்பனை பண்ணிக்காத, உனக்கு ஒண்ணும் ஆகாதுவா. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ். அம்மா, ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ. இங்க இருக்கடா. இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ ஜோதியா? அம்மா உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு என் கண்ணு. பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். அட நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்னேன் அம்மா இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துடுவாமா? ஐயோ, லொட்டு லொட்டு தட்டி போன உடச்சாத பைய. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னம்மா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா? டீக்க போடிச்சிட்டியா? ஒரு டீய ஒழுங்கா எடுத்துட்டு வர கூட தெரியாத உனக்கு? ஏமா, துப்பாக்கி சத்தம் எவனா இருந்தாலும் பிச்சு பிடிங்கி ஓடத்தாமா பாப்பான். நானா இருக்க இங்க நிக்கிறேன். துப்பாக்கினா அவ்வளவு சாதாரணமா? ஓ முதலாளி தனசேகர கொலை பண்ண கிட்ட சொன்ன, நானும் என் ஆளுங்களை பாம்பு வச்சு கொலை பண்ணேன். ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறீங்க நல்லாவே புரியுது. முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல. ஏமா, தனசேகரன் நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை போட்டு காட்டுறீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா. யுவர் ஆனர், தனசேகர நான் தான் கொலை பண்ணேன். இந்த கொலையில இவ்வளவு ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கிட்ட பின்னால நான் எதையும் மறைக்க விரும்பல. சந்துருவும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இந்த கொலையை பண்ண. எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லுக் மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. இத பாருங்க வக்கீலம்மா, 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும். சந்துருவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, அதனால தான் எனக்கும் ஆயுள் தண்டனை கேட்கிறேன். இல்ல எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பீங்கன்னா சந்துருவுக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க, 2 பேரும் சேர்ந்தே தொங்குறோம். நோ,
தனசேகரை நீங்க தான் திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கீங்க. அந்த கொலைக்கும் சந்திரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அது எப்படிமா? இவர் தான் கொலையை பண்ணாரு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நான் தான் அந்த கொலை செஞ்சேன்னு இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்புற நீங்க சந்திரவும் சேர்ந்துதான் இந்த கொலை செஞ்சான்னு இவர் சொல்லும் போது அதை மட்டும் ஏன் நம்ப இருக்கிறீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியன் சொன்ன மாதிரியே மரண வாக்குமூலத்துல ஜீவா சந்திரன் தான் கடைசியா சொல்லிருக்காரு. இந்த கேஸ்ல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு. அதுக்கப்புறமும் சந்திரன் அந்த கொலை செய்யல அப்படின்னு இந்த அம்மா சொல்றது ரொம்ப வேடிக்கை இருக்கு. வேடிக்கை மட்டும் இல்ல, மரண வாக்குமூலத்தையே இந்த அம்மா மதிக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு. சட்டம் படிச்சவங்களே சட்டத்தை மதிக்கலன்னா வேற யார் சட்டத்தை மதிப்பாங்க? யுவர் ஆனர், ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கிற எல்லா தீர்ப்புகளுமே சாட்சிகளையும் தடயங்களையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஒரு கொலைகார நிரபராதின்னு விடுதலை ஆகிறதும் ஒரு நிரபராதி கொலைகாரன்னு தண்டிக்கப்படுறதும் அந்த அடிப்படையில தான் நடக்குது. அன்னைக்கு சந்திரன் நிரபராதி நிரூபிக்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இப்போ கிடைச்சிருக்கு. அதை இப்போ இந்த கோர்ட்ல என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கு உங்க அனுமதி தேவை யுவர் ஆனர். ஜீவாவோட மரண வாக்குமூல கேசட்டை கோட்டார் அவர்கள் மறுபடியும் பார்க்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேவி, எங்க போற? சந்திரவை பார்க்க. போல உள்ள போ. அப்பா, உங்க பேச்ச கேட்டு நான் அவரை தப்பா நினைச்சதுனால்தான் என் சந்தோஷமே போச்சு. இப்ப அவர் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போலேன்னா என் வாழ்க்கையே போயிடும். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத பொண்ணு அவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக போராடி இருக்கா. ஆனா நான் என்ன உயிருக்குயிரா நேசிச்ச சந்திரவை வேதனைப்படுத்திட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஓ, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஏண்டி வந்தேன் எட்டு வதிப்பான். நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வர போற. அவர் என்னை ஏத்துக்கிட்டாதான் நான் உயிரோட திரும்பி வருவேன். சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு? ஏமா, இப்பவும் சந்திரன் தான் சொன்னாரு. இன்னும் எத்தனை தடவை டேப்பை போட்டாலும் சந்திரன் தான் சொல்ல போறாரு. என்னமா புதுசா ஆதாரம் கிடைச்சுக்குன்னு சொன்னீங்களே? யுவர் ஆனர், மரண வாக்குமூலம் கொடுக்க இருந்த ஜீவாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஒருத்தன் சுட்டான். அந்த சத்தம் கேட்டதுமே எல்லாரும் பதறி ஓடினாங்க. ஆனா ஜீவாவோட முகத்துல மட்டும் எந்த சலனமும் இல்ல. எவ்வளவுதான் வேதனையில் இருந்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே, அதுவும் அவர் காது பக்கத்திலேயே வெடிச்சிருக்கும் போது எந்த சலனமும் இல்லாம இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கேட்கிற சக்தியும் பாக்குற சக்தியும் போயிடுச்சுன்னு அர்த்தம். சுயநினைவே இல்லாம இருந்த அந்த நேரத்துலதான் இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, தனசேகர கொலை பண்ணது யாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வி காதலியே விழலன்னா எப்படி பதில் சொன்னாரு? அதுவும் சந்திரங்கிற பேர் மட்டும் ஏன் சொன்னாரு? யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. இறந்து போன ஜீவாவும் சந்திரவும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தவங்க, ஊருக்கு உயிரா பழகினவங்க. ஜீவா சாகும் போது சந்திரவை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. சந்திர கிட்ட உண்மையை சொல்ல துடிச்சிருக்காரு. அதனாலதான் சந்திர பேரை சொல்லிருக்காரு. அப்படிங்கறது உங்க கற்பனையாமா? இது என் கற்பனை இல்ல. எல்லா மனிதர்களுமே வேதனையில் இருக்கும் போது வேண்டியவங்களதான் கூப்பிடுவாங்க. இதை நான் ஒத்துக்க முடியாது. உங்க அனுமானத்தை வச்சுக்கிட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த கோர்ட்டுக்கு ஆதாரங்கள் தேவை. அடிச்சது நானு. என் பேர் சொல்லாம ஏன் அம்மான்னு கூப்பிட்டீங்க? எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும் போது அம்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கடவுளேன்னு கூப்பிடுவாங்க. காந்திய காட்ஸை சுட்ட போது கூட அவர் சாகும் போது ஹே ராமன் சொல்லிட்டு தான் செத்தாரு. அதுக்காக ராமனை கூப்பிட்டா தண்டிக்க முடியும்? நீங்க ஆதாரம் கேட்டீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை அடிச்சேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யுவர் ஆனர், மரண வாக்குமூலம் கொடுக்கும் போது ஜீவாவுக்கு பாக்குற சக்தியும் கேட்கிற சக்தியும் இல்லைங்கிறத தயவுசெய்து அந்த கேஸ்டை இன்னொரு தடவை பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கிறேன். ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நீதிமன்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட ஜோதியை இந்த கோர்ட் பாராட்டுவதோடு, தனசேகரை கொலை செய்த குற்றத்திற்காக பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் நிரபராதி சந்துருவை விடுதலை செய்தும் இந்த கோர்ட் தீர்ப்பளித்தது. Thank you, Your Honor. கொஞ்சம் குழந்தை இப்ப வந்துருவான். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஒண்ணு தொட. இப்ப என்ன தாத்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? தொட சொல்றேன். 2 இல்ல, ஒரு விரல தொடு. ஓகே ஓகே. என்ன ஓகே?
10ஆம் தேதி வச்சுக்கலாமா கல்யாணத்தை 11ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு 2 பேரும் காமிச்ச. நீ 10ஆம் தேதி சொல்லிட்ட. கண்டிப்பா சந்துரு 10ஆம் தேதி உள்ள கல்யாணம் பண்ணியே தீரணும். என்னது நீங்களா டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? சந்துரு கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவன் என்ன பெரியவன் அவனை கேக்குறது? அவருக்காரி எவ்வளவு காரியம் பண்ணிருக்க? அந்த பையன் நீ உயிரோடு நடமாடுறானா அது காரணம் நீ. நியாயமா 10ஆம் தேதி என்ன இங்கேயே இப்பவே தாலி கட்டாலும் கட்டி தீரணும். தாத்தா கட்டாதீங்க. கட்டியே தீரணும். சரி சும்மா இருங்க. என்ன சந்திர திருப்பி எப்ப வருவ? மனுஷனை திருந்தணும்டா டேய். மூஞ்சிகளை பாருங்க. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. என்ன சந்துரு நீங்க போய் தப்பு இல்லைங்க. எனக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் யாருங்க? சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்காக நீங்க வந்து ஜெயிலுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சந்துரு என்னப்பா நீ 3ஆம் வருஷம் மாதிரி பேசிக்கிட்டு? அவ கடமையை தானே செஞ்சா. பகவத்கீதையில என்ன தெரியுமா சொல்லிருக்கு? கடமையை செய் பலனை எதிர்பாராதே. தாத்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ தானமா சொன்ன எதையுமே படிச்சுன்னு சொல்லாதீங்க, பக்குவமா பாலிஷா சொல்லுங்கன்னு. அதனாலதான் கீதையில ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். எந்த பாயிண்ட்டுக்கு? அதை விட உனக்கு 10 ஓகேயா 11ஆம் தேதி ஓகேயா? எதுக்கு? சந்துரு சந்துரு என்ன மன்னிச்சிருங்க சந்துரு. உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டேன். I love you சந்துரு. சரி, என்ன இது குழந்தையாட்டம்? அழக்கூடாது. இது இவ பேர் தேவி, என்னோட வருங்கால மனைவி. வணக்கம். என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? ஓஹோ, இவனையும் ஒரு மனுஷன் நினைச்சு யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கேன்னா இவனை நான் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள பட்டிருக்கேன் பாருங்க பாடு. அதாவதுங்க லெட்டர் போடுவா, செயின் அனுப்புவா, அங்க வா இங்க வாம்பா. நம்ம இவளை பாக்குறதுக்கு அங்க போய் நின்னா யார் நீ? ஏ வாட்ச்மேன், இவனை கழுத்தை பிடிச்சி வெளில தொழுன்னு சொல்லி கலாட்டா பண்ணுவா. சந்துரு உங்களுக்கு எந்த லெட்டரோ செயினோ நான் அனுப்பல. போச்சுடா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சியா? இப்ப கூட நீ அதை ஒத்துக்கூடாதா? ப்ளீஸ் சந்துரு என்ன நம்புங்க. உங்களுக்காக எதையுமே நான் அனுப்பல. ஓகே ஓகே ஓகே, இப்ப நமக்கு அதுவா முக்கியம். எப்படி நம்ம கல்யாணம் பேசலாம்? பத்தா 11 ரெண்டுல ஒண்ணு. இதுல ஒண்ணு தொடு. இது ஐ 10 எனக்கு டபுள் ஓகே. ஏங்க எங்களுக்கு 10ஆம் தேதி கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஜோதிம்மா நீங்க தானே சொன்னீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. என் கடமை முடிஞ்சு போச்சு.